நக்கீரன் பிரகாஷ் வந்து இவ்வளோ பேசுகிறவர், அவர் வந்து நக்கீரன் அண்ணன் கோபால் அவரை பற்றி பேசுவாரா? நக்கீரன் கோபாலை பற்றி பேசுவாரா? அவருக்கும் வீரப்பனுக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லி வந்து பேசுவாரா வெளிப்படையாக? நீங்கள் தான் எல்லாம் வெளிப்படையாக பேசுகிறவங்களாச்சா? ஒரு மாதமா ஏன் அஸ்வத்தாமனை கைது பண்ணவே இல்லை போலீஸு? இப்போ வந்து புதுசாக வந்து கைது பண்ணி காசு அவங்க ஃபாலோ பண்ணாமையாக இருந்திருப்பாங்க. விசாரணை வந்து ஒவ்வொருத்தரும் காவலில் எடுத்து விசாரிக்கும் போது அவங்களுக்கு கிடைக்கிற க்ளூ மூலமாக அவங்கள வந்து ஃபாலோ பண்ணாமல் வச்சுருப்பாங்களா? இதே கூட கடந்து போகலாம். காரணம் கேட்டால் பகைமை வந்து பல இடங்களில் பகை இருக்கிறதுனால இதை யார் செஞ்சுருப்பாங்க, அடுத்த கட்டமாக ஒரு கன்க்ளூஷன் வந்து போலீஸ் வரதுக்கு முன்னாடி வழக்கறிஞர் தொழிலையும் அரசியல்வாதி என்ற அந்த அடையாளத்தையும் வந்து ஒரு பாதுகாப்புக்காக வச்சுட்டு இருக்கிற ஒரு கிரிமினல்ஸ் பண்ணக்கூடிய கிரிமினல் நடவடிக்கைக்கு, இல்லீகல் பிஸ்னஸ்க்கு இல்லை கிரிமினல் நடவடிக்கைக்கு பாதுகாப்பாக ஒரு பதவி இருக்கட்டும், பாதுகாப்பாக ஒரு பட்டம் இருக்கட்டும். அரசியல் கட்சியில் ஒரு விஷயம், இது வந்து அரசியல் படுகொலையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் தெரியுது. நம்ம எல்லாமே வந்து காவல்துறை முடிவெடுக்க முன்னாடி நாம் யாரும் தனிப்பட்ட ஒரு என்ன சொன்னால் வந்து ஒரு முடிவுகளை அறிவிக்க முடியாது. வணக்கம் சார். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை நடந்து கிட்டத்தட்ட 40 நாட்கள் வந்து நிறைவு அடைஞ்சிருச்சு. ஆனால் இந்த டைம்லையும் வந்து கேஸை பற்றி அப்டேட்ஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒரு அப்டேட்டும் வர பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட்ஸ் வந்து தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குது. காரணங்கள் மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கான ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? காவல்துறை புலனாய்வில் இதெல்லாம் வந்து ஒரு சகஜமான நிலைமா. ஏன்னா வந்து ஒரு பெரிய இது வந்து சாதாரண நபருடைய படுகொலை இல்லை. இதுக்கு பின்னணி காரணங்கள் வந்து நிறைய காரணங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கே தெரியும், ஆஸ்பெக்ட் சொன்னீங்க இல்லையா, நிறைய மாறிக்கிட்டே தான் இருக்குது. காவல்துறை புலனாய்வில் வந்து சரியான நடவடிக்கையாக தான் இது பார்க்கப்படுது அனைத்து தரப்பினரும். இப்போ நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாகவே வந்து அனைத்து தரப்பினராலும் வந்து இது வந்து கூர்ந்து கவனிக்கப்படுது. காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்கன்றதை வந்து ஒரு மாற்று கருத்துள்ளவங்க கூட ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உண்மையான காரணங்கள் வந்து அடுத்தடுத்த நாட்களில் தெரிய வரப்போகுது. சரிங்களா? முதல்ல சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து எல்லாரையும் கைது செய்கிறாங்க. அப்போ குறிப்பிட்ட வந்து யார் இதை செஞ்சுருப்பாங்கன்னு ஒரு கன்க்ளூஷன் வரக்கூடிய இடத்துல வந்து இப்போ காவல்துறை இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து பகை வந்து அதிகமாக இருக்கிறதுனால, பல தரப்பில் பகை இருக்கிறதுனால குறிப்பிட்ட யார் இதை வந்து செஞ்சுருப்பாங்கன்ற அந்த கோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க. சரியான நடவடிக்கை, சரியான விசாரணையை தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ வந்து சரண்டர் ஆனவங்க, அரெஸ்ட் பண்ணப்படுறவங்க அப்படிங்கிறவங்களுக்குள்ள வேறுபாடுகள் வந்து நிறையா இருக்குது. இப்போ வந்து அட்வொகேட்ஸும் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களுமே இதுக்குள்ளே அடிபடுறாங்க. அது இல்லாமல் சாதாரணமான ரவுடிஸ் அவங்களும் இதுக்குள்ளே அடிபடுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு வேறுபாடுகள் எதுவுமே இல்லாமல் அனைத்து தரப்பினரும் இதுக்குள்ளே வர்றது எப்படி சார் பார்க்குறீங்க? அனைத்து தரப்பினரும் இல்லைம்மா, அரசியல் கட்சியில் ஒரு விஷயம், இது வந்து அரசியல் படுகொலையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் தெரியுது. நம்ம எல்லாமே வந்து காவல்துறை முடிவெடுக்க முன்னாடி நாம் யாரும் தனிப்பட்ட ஒரு என்ன சொன்னால் வந்து ஒரு முடிவுகளை அறிவிக்க முடியாதுங்க. ஆனால் ஒரு சந்தேக பார்வை வந்து கேட்டால் இது ஒரு அரசியலுக்காக செய்யப்பட்ட வந்து ஒரு படுகொலையாக இருக்குமா அப்படின்றத தாண்டி தான் இப்போ வந்து இல்லீகல் பிஸ்னஸ்ஸு இது சம்மந்தமாக இதுக்கு பின்னாடி வந்து பணம்ன்றது தான் இருக்கும். இப்போ பணம் கிடையாது, நிலம் இருக்குது. நிலத்துக்கு பின்னாடியும் பணம் இருக்குல்ல இல்லையா? அப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அடுத்த கட்டமாக கேட்டால் ஆருத்ராவாக இருக்குமா, ஸ்கிராப் பிஸ்னஸாக இருக்குமான்னு சொல்லிட்டு, ஏன்னா பல தரப்பட்ட இடங்களில் வந்து இவருக்கு வந்து பகைகள் இருக்கிறதுனால இது வந்து அரசியல் கொலையாக இருக்குமா என்ற அந்த முதல்ல அப்படி தான் அந்த கோணத்தில் தான் பார்க்கப்பட்டது. கைது செய்யப்படக்கூடிய நபர்கள் வந்து பல்வேறு கட்சியில் சாதாரண பதவியில் இருக்கிறவங்க தானே. இப்போ இவங்கெல்லாம் வந்து பெரிய பதவியெலாம் கிடையாது. ஒரு மாநில அளவுக்கு ஒரு அரசியல் கட்சியில் பதவியில் இல்லை. முழுக்க வந்து எதுக்காக அந்த பதவியில் இருக்கிறாங்கன்னா இவங்களுடைய கிரிமினல் பிஸ்னஸ், இல்லீகல் பிஸ்னஸுக்கு ஒரு பாதுகாப்புக்காக ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க தான். இதில் யாரும் வந்து பெரிய அளவுக்கு வந்து தலைமை கழக பேச்சாளர்களோ அல்லது பெரிய 2ஆம் கட்ட தலைவர்களாக கிடையாது. வழக்கறிஞர் தொழிலையும் அரசியல்வாதி என்ற அந்த அடையாளத்தையும் வந்து ஒரு பாதுகாப்புக்காக வச்சுட்டு இருக்கிற ஒரு கிரிமினல்ஸ் அப்படி தான் சொல்லணும். புரியுதுங்களா? இவங்களுக்கு பண்ணக்கூடிய கிரிமினல் நடவடிக்கைக்கு, இல்லீகல் பிஸ்னஸ்க்கு இல்லை கிரிமினல் நடவடிக்கைக்கு பாதுகாப்பாக ஒரு பதவி இருக்கட்டும், பாதுகாப்பாக ஒரு பட்டம் இருக்கட்டும். இவங்கெல்லாம் எந்த காலேஜில் போய் படிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த அட்வொகேட்டுங்க எல்லாருமே ஆந்திராவில் போய் எங்கேயா போய் வந்து காசை கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க. அதனால தான் அந்த வழக்கறிஞர் தொழிலுடைய அந்த மாண்பு குறைஞ்சதுக்கு காரணமே வந்து இப்படியான
வழக்கறிஞர் வந்து சர்டிஃபிகேட் கொண்டு அதுக்காக நீங்கள் வந்து ஆந்திராவில் போய் படிக்க வேண்டாமா, மகாராஷ்டிரா போய் படிக்க வேண்டாமான்னு கிடையாது. படிக்கட்டும். படிச்சுட்டு வந்து முழு நேரமாக இங்கே வந்து அட்வொகேட் அந்த தொழில் பண்ணாங்கன்னா அது சிறப்பு. ஆனால் இது போன்ற இந்த கிரிமினல் நடவடிக்கை உள்ளவங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடியவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஆந்திராவிலையும் வந்து இங்கே மகாராஷ்டிராவில் போயிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வந்துட்டு, படிக்காமையே படித்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கி வந்துட்டு இங்கே வந்து இந்த மாதிரியான கட்ட பஞ்சாயத்து ஒரு அடையாளமாக அதை வச்சுக்கிட்டு நானும் அட்வொகேட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடிலாம் இந்த டைலாக் தான் ரொம்ப இதுவாக இருக்கும். என்னன்னு கேட்டால் நானும் ரவுடி தான் இருந்தது. இப்போ நானும் அட்வொகேட் தான் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து அட்வொகேட்டுடைய அந்த ப்ரொஃபஷனல் நான் குறை சொல்லமா, ஆனால் உண்மையாக படித்து உண்மையாக நீதிமன்றத்தில் போய் வாதாடி நீதிமன்றத்தில் உழைக்கிறவங்க, வேர்வை செஞ்சு உழைக்கிறவங்களுடைய அந்த வழக்கறிஞர் தொழில் இருக்கு இல்லையா, அந்த மாண்பு வந்து இது போன்ற கிரிமினல் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய வந்து படிக்காமையே சான்று பெற்று வரக்கூடிய வழக்கறிஞர்களால் அது வந்து அந்த மாண்பு குறையுது இல்லை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால், காவல்துறை வந்து இங்கே வந்து வழக்கறிஞரா, டாக்டரா, இவங்கெல்லாம் இதை வந்து நீங்கள் வந்து அரசியல்வாதியா அப்படிலாம் பார்க்காம நேர்மையான நடவடிக்கை தான் இருக்குது. என்னுடைய பார்வைக்கு நான் சொல்கிறேன். இதில் வந்து சில புலனாய்வு புலிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்படி அப்படின்றது நம்ம வந்து காவல்துறை ஒரு முடிவுக்கு வராமல் நான் முடிவு இதுலேயும் கூட நான் சொல்கிறேன். இப்போ நம்ம முதல்ல ஆருத்ரா சந்தேகப்பட்டோம், ஸ்கிராப் சந்தேகப்பட்டோம். அதுக்கு பிறகு அடுத்து வந்து என்ன பிஸ்னஸாக இருக்கட்டும், இப்போ லேண்டுன்னு வந்திருக்கு. இதையும் கூட கடந்து போகலாம். காரணம் கேட்டால் பகைமை வந்து பல இடங்களில் பகை இருக்கிறதுனால இதை யார் செஞ்சுருப்பாங்க, அடுத்த கட்டமாக ஒரு கன்க்ளூஷன் வந்து போலீஸ் வரத்துக்கு முன்னாடி யாரும் வந்து கன்க்ளூஷன் ஆகக்கூடாது. நான் சந்தேகங்களை சொல்கிறது வேறு, சரிங்களா? எனக்கு இதன் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா, ஆனால் உண்மை குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு நீங்கள் பொதுவில் சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கடந்து போயிட்டா உண்மை குற்றவாளி யாருன்றதை நீங்கள் சொல்லணும்ல. சந்தேகம் யார் மேலே இருக்குதுன்னா சொல்லணும்ல. அது கடந்த காலத்தில் அது செஞ்சாங்க. இப்போ ஒரு வழக்கறிஞர் வந்து கேட்டால் எனக்கு இதில் சந்தேகம் இருக்குன்னு பழிச்சுன்னு சொல்கிறார். எனக்கு வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எடுத்து வைக்கும் போது அந்த சந்தேகத்துக்கான அந்த விசாரணையை அடுத்த கட்டம் அவங்க கொண்டு போகிறாங்க, சரிங்களா? அதனால் அவங்க மனம் விரும்பினபடிலாம் வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்காதுமா. அவங்க வந்து நீங்கள் பேசுகிறதெல்லாம் அவங்க காதில் கூட விழுமான்னு தெரியாது. இங்கே ஊடகங்கள் பேசுகிறதோ இதிலெல்லாம் அவங்க கவனம் செலுத்தினாங்கன்னா அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனே வந்து முழுமையடையாது, பாதிக்கப்படும். இதெல்லாம் நம்ம பேசுகிறதெல்லாம் அவங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கே தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த பார்வையை இதெல்லாம் வேறு ஒரு டீம் வேணால் கண்காணிக்கலாம். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த குற்றவாளிகளை நோக்கி அந்த அந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த வந்து அறிவுபூர்வமான அந்த இன்டெலிஜென்ஸ் வேலையில் தான் அவங்க இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வெளியிலேருந்து நம்ம பேசலாம், சரிங்களா? இங்கே யார் வேணாலும் எந்த புலனாய்வு புலிகள் வந்து யார் வேணாலும் கருத்து சொல்லலாம். ஆனால் இங்கே அந்த கருத்து சொல்கிறன்ற பேரில் வந்து இறந்து போன ஆளுமையை வந்து கொச்சப்படுத்துறதோ அதில் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க பாதிக்கப்படுற மாதிரியான அந்த வார்த்தைகள் எடுத்து வைக்கிறதுக்கு பார்த்தீங்களா, அது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற நடவடிக்கை. அதை செய்யக்கூடாது, யாருமே செய்யக்கூடாது. அதோட கடந்து போங்க. ஆம்ஸ்ட்ராங் வழக்கை பற்றி எதுவும் பேசாமல் நீங்கள் கடந்து போயிடுங்க. ஆனால் நாங்களும் புலனாய்வு செய்கிறோம், நாங்களும் வந்து புலனாய்வு புலி, நாங்கள் பத்திரிகையில் இத்தனை வருஷமாக இருக்கிறோம், நாங்கள் புலனாய்வு செய்கிறோன்ற இந்த பேரில் நீங்கள் வந்து உங்கள் மனசில் தோன்றதெல்லாம் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நக்கீரன் பிரகாஷ் தான் வந்து அது மாதிரி தவறுமா. நான் சொல்கிறேன், இங்கே எல்லோரும் நான் இப்போது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் வெளிப்படையாக பேசுவேன்னு நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் பேசணும்ல. நக்கீரன் பிரகாஷ் வந்து இவ்வளோ பேசுகிறவர், அவர் வந்து நக்கீரன் அண்ணன் கோபால் அவரை பற்றி பேசுவாரா? நக்கீரன் கோபாலை பற்றி பேசுவாரா? அவருக்கும் வீரப்பனுக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லி வந்து பேசுவாரா வெளிப்படையாக? நீங்கள் தான் எல்லாம் வெளிப்படையாக பேசுகிறவங்களாச்சா? ஆம்ஸ்ட்ராங்கோட 2 முகத்தையும் சொல்கிறவங்களாச்சா? அப்போ சொல்லுங்கள், நக்கீரன் கோபாலுக்கு இருக்கிற முகங்கள்லாம் சொல்லுங்களேன். நாங்கள்லாம் ஒரு முகம் தான் பார்த்துருக்குறோம் நக்கீரன் கோபாலுக்கு. நீங்கள் ஏதாவது முகம் இருந்தால் இன்னொரு முகம் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு வலிக்குது இல்லை? இறந்து போனால் ஆளுமையை நீங்கள் கொச்சப்படுத்த உங்கள் வேலை இல்லை, இறந்துட்டார். இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த இறந்து போன ஆளுமையை நீங்கள் உயிரோடு இருக்கும்போது அப்போ நீங்கள் சொல்லியிருக்கணும், அவர் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் புலனாய்வு கட்டுரையை நீங்கள் போட்டிருக்கணும். இறந்து போயிட்ட பிறகு அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து கொச்சப்படுத்துறதோ இல்லை வந்து இப்படியான நபர்னா, நான் தான் சொல்கிறேன்ல, பகைமை வந்து 10 பக்கம் அவருக்கு பகைமை இருந்திருக்கலாம், சரிங்களா? அந்த 10 பக்கத்தில் இருக்கவங்க வந்து யார் பண்ணாங்கன்றது தான் இங்கே பண்ண வேண்டிய புலனாய்வை தவிர, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கெல்லாம் வந்து அவர் 10 பக்கத்தையும் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் 10 பக்கத்தையும் சொல்லலை, 10 பக்கத்தில் யார் வந்து அவருக்கு பகையாக இருந்து இந்த படுகொலை செஞ்சாங்கன்றதை நீங்கள் சொல்லுங்கள். அது ஒரு 10 பக்கத்தையும் உட்காந்து கதை எழுதிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து கேரக்டர் டேமேஜ் பண்ணுற மாதிரி தானே ஆகிடுது. நான் பொதுவில் சொல்கிறேன்னா,
எல்லாருமே வந்து நான் சொல்கிறேன்னா வந்து ஒரு சார்பு நிலையாக பேசாதீங்கன்ற நான். நீங்கள் நடுநிலையாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் நடுநிலையாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கேயோ ஒருத்தர் நீங்கள் காயப்படுத்துகிற நோக்கம் இருக்குது உங்களுக்கு. இப்போ திருமாவளவன் அவர்களுமே வந்து இதுக்குள்ள அரசியல் காய்களை நகர்த்தாதீங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அவர் யாரை குறிப்பிட வராரு சார்? இல்லை, நான் தான் சொல்கிறேன்லம்மா, இங்கே நம்ம இங்கே யாரையும் இல்லை, பொதுவே நீங்கள் யோசிச்சுப்பாரு. ஒருத்தர் பேசுகிறார், இதில் வந்து முக்கியமான புள்ளியை விட்டு விடுகிறாங்கன்றார் முதல் நாள். அடுத்த நாள் என்ன சொல்கிறாரு, இந்த யூடியூப்பில் பேசுகிறவரே என்ன சொல்கிறார் கேட்டால், ஏன் வந்து அந்த முக்கியமான புள்ளியை வந்து முதல்ல புள்ளினார்மா, அடுத்தது முக்கிய புள்ளியை வந்து ஏன் விசாரிக்கிறேன்றார். அப்புறம் மூணாவதாக என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து அதில் இருக்கிற ஒரு முக்கியமான சொல்லிட்டு முக்கி சொல்லிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்த கட்டம் திமுக புள்ளின்னு சொல்கிறார். நான் என்ன கேட்குறேன்னா, உனக்கு தைரியம் இருந்தால் நேராக சொல்லு, யாராக இருந்தால் இருக்கட்டும்மா, எனக்கு அது யாருன்னு உங்களுக்கு வந்து தைரியமாக நீங்கள் சொல்லுங்கள் சார். நீங்கள் சார் இவர் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குங்க, நானும் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன், இவர் அதை செஞ்சுருக்கலாம், இவரை ஏங்க விசாரிக்கலை சொல்லுங்கன்ற நான். அது ஏன் தயங்கணுன்ற நான். அப்போ உங்களால் சொல்கிறதுக்கு முடியல, பயமாக இருக்குது, சொன்னால் கைது நடவடிக்கை வருமோன்ற அந்த பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கடந்து போயிடுங்கன்ற. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் சொல்கிறது யாரையும் நான் சொல்லவே இல்லை. நான் சொல்கிறதே என்னன்னு கேட்டால், குறிப்பிட்டு இந்த மீடியாவில் பேசுகிறவங்க கூட நேரடியாக சொல்லுங்கள் சார், இவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இவங்க தான் வந்து செஞ்சுருப்பாங்க, நல்லா தெரியுது பாதிக்கப்பட்டது ஆம்ஸ்ட்ராங் தரப்பில் அவர் வந்து கொல்லப்பட்டார்ன்ற போது இப்போ வந்து அவங்க தான் வந்து பாதிக்கப்பட்டவங்க. பாதிப்பை ஏற்படுத்தினவங்க யாராக இருப்பாங்க, இன்னாராக இருப்பாங்க, அவங்க வெளிப்படையாக நீங்கள் சொல்லுங்கள். வெளிப்படையாக சொல்ல முடியல, உங்களுக்கு தயக்கம் இருக்குது, அப்போ கடந்து போயிடுங்க. இப்போ தொடர்ந்து வந்து திமுகவில் இருக்கக்கூடியவங்களுடைய ஒரு முக்கிய புள்ளி வந்து இந்த கேஸ்குள்ளே இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அது வந்து யாருன்னு வெளியே சொல்கிறதுக்கு பயம். இங்கே நான் சொல்லட்டுமா, நம்மளும் இப்போ அப்படி தான் பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ நம்மளும் அப்படி தானே பேசியிருக்கிறோம். இப்போது அவங்க சொல்லாத வரைக்கும் நாமளும் சொல்ல முடியாதுல்ல. அதுதான் இது பாருமா, ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து சொல்லணும்னு விரும்புகிறீங்க, இவர் தான் சொல்ல, நீங்கள் பேரை சொல்லிட்டீங்கன்னா அந்த பேருக்கு அதுக்கான விடையை வந்து கிடச்சிரும். நீங்களும் பேரை சொல்ல மாட்டீங்க, ஆள் யாருன்றதை சொல்ல மாட்டீங்க, முக்கிய புள்ளி நீங்கள் முக்கிக்கினே இருக்கீங்க. கடைசி வரைக்கும் பளிச்சுன்னு சொல்லுங்கள், இன்னார் தாங்க சம்மந்தப்பட்டிருக்கிறாரு, அது எனக்கு சந்தேகமாக இருக்குங்க, சொல்லிட்டா முடிஞ்சிச்சு. அது சொல்றதுக்கான பயம் அப்படின்னு எடுத்துக்கணுமா, இல்லை வந்து ஒரு வதந்தியை வந்து வதந்தியும் கிடையாது. நான் என்ன சொல்ல, இது வந்து தேவையில்லாத ஒரு சச்சரவு. இப்போது நல்லா தெரிஞ்சுங்க, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு குறிப்பாக நான் சொல்கிறேன், ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வந்து பகைகள் இருந்திருக்கலாம், பகைகள் வந்து பல வகையில் இருந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பகையில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே கொலை செய்யக்கூடியவனா இருப்பானான்றது சந்தேகம். நல்லா புரிஞ்சுங்க நீங்கள். இப்போது ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறாங்க, இப்போது இங்கே நீதிமன்ற தீர்ப்புகளே விடமா ஒருத்தருக்கு வலிக்காமல் சொல்ல முடியாது. நீதிமன்ற தீர்ப்புகளே பல சட்டங்களை ஆராய்ஞ்சி தீர்ப்பு வழங்கும் போதே ஒரு தரப்புக்கு வலிக்கும், ஒரு தரப்புக்கு வந்து அது நிவாரணமாக இருக்கும். கரெக்டாக நான் சொல்கிறது? ஒரு பக்கம் வலிக்கும், ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா நிவாரணமாக இருக்கும் ஒரு தரப்புக்கு. இங்கே ரெண்டு தரப்புக்கும் வந்து வலிக்காமல் இருக்கிற மாதிரி தீர்ப்பே கொடுக்க முடியாது. நீதிமன்ற தீர்ப்பே அப்படின்னு சொன்னால் ஒரு கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடக்கூடியவங்க அல்லது ஒரு நல்ல பஞ்சாயத்தில் ஈடுபடக்கூடியவங்க ரெண்டுமே வச்சுக்கோங்க. நல்ல பஞ்சாயத்து, கெட்ட பஞ்சாயத்து விட்டுருங்க, அது சொன்னாலும் அது ஒரு மாதிரியாக இருக்குது. கெட்ட பஞ்சாயத்து, இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்தில் ஈடுபடக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஏதாவது ஒரு தரப்புக்கு வந்து ஆதரவாகவோ அல்லது ஒரு தரப்புக்கு எதிராக தானே சொல்லுவாங்க. தானே உண்மை? ஒரு அரசியல் கட்சி தலைவர் அதாண்டி ஒரு சமூகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவாக இருக்கிறவர், ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு ஒரு ஆதரவாக இருக்கிறவர், அதாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து பல வகையான வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்துகளில் வந்து போகக்கூடியவர். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு வட்டாரம் இருக்கு இல்லையா, அங்கே சில வந்து பகைகள் உருவாகிறதுக்கு இது ஈஸியாக வந்து உருவாயிடும். பகை இல்லைன்னு சொல்லவே முடியாது. இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் இருக்கிறாரு, அந்த தொழிலில் இருக்கிறவங்க மட்டும்தான் விரோதம் ஏற்படும். ஒரு போட்டியை ஒரு அரசியல்வாதி இருக்காது, அரசியல்வாதி மட்டும்தான் எதிரியாக இருக்க முடியும். ஆனால் இவங்க வந்து பல வகையில் வந்து இவங்களுக்கு வந்து தொழில் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் வந்து பல பஞ்சாயத்துகளுக்கு வந்து போகும்போது பல முனையில் வந்து பகைகள் இருக்கும். பகைகள் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து கொலை செய்கிற எண்ணத்தில் இருப்பானா அப்படின்னா சொல்ல முடியாது. இப்போ இவங்க சொல்கிற மாதிரி முக்கிய புள்ளி முக்கிறாங்கல்ல, அந்த முக்கிய அரசியல் புள்ளி கூட பகை கூட இருந்திருக்கலாம். ஆனால் வந்து பகையாக இருக்கிறவங்களாம் வந்து கொலை பண்ணிடுவாங்களா? அப்படி பார்த்தா நீங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பகைகள் இருக்க தான் செய்யுது. அது லீகல் பிஸ்னஸாக இருக்கணும், இல்லீகல் பிஸ்னஸாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் பகைகள் இருக்க தான் செய்யுது. காவல்துறை நடவடிக்கை வந்து நம்ம கேள்வி எழுப்பிட்டு போயிட்டே இருக்க முடியாது.
அவங்களுக்கு தெரியுது இதில் மூலமாக வந்து இங்கே வந்து இந்த லிங்க் இப்படி லிங்க் வருதுன்னு கேட்டால் அந்த ஒரு சேஃப்டிக்காக கொண்டு போய் என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்க. அவங்களுடைய மூமெண்ட்டை வந்து அடுத்த கட்ட மூமெண்ட்டு இப்படி தான் இருக்கும்ன்றது ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுன்ற அடிப்படையில் கூட கைது செய்யலாம். அது காவல்துறை சுதந்திரமான நடவடிக்கை. அதை கேள்வி எழுப்பவே முடியாது. இங்கே யாரும் கேள்வி எழுப்ப முடியாது. ஒரு குறிப்பிட்ட அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கருதி கூட கொண்டு போய் வைக்கலாம். ஏற்கனவே சொன்னவங்க தானே ஆம்ஸ்ட்ராங்கோடைய ஆதரவாளர்களால் வந்து இது பழி வாங்குற நடவடிக்கை ஈடுபடலான்ற அந்த அடிப்படையில் கூட காவல்துறை செய்யலாம். இப்போ நான் தினம் குற்ற சம்பவம் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது காவல்துறைக்கு தானே கெட்ட பேர் ஆகுது. அதனால கூட அவங்க பண்ணியிருக்கலாம். ஆனால் என்கவுண்டர் பண்ணாலும் அதுக்கு ஒரு கேள்வி, கைது பண்ணாலும் அவனுக்கு ஒரு கேள்வி. இவ்வளோ நாள் ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கேட்குறது, இப்படி கூட இருக்கிறாங்களா? அப்போ தான் நினச்சேன், அப்பா ரொம்ப கஷ்டம் போல் இருக்குது, இருக்கிறதே இந்த போலீஸ் வேலை தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் போல். ஏன் நான் ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டார், என்னன்னு கேட்டேன்னா, ஏங்க ஒரு மாதமாக அஸ்வத்தாமனை கைது பண்ணவே இல்லை, ஒரு மாதமாக ஏன் அஸ்வத்தாமனை கைது பண்ணவே இல்லை இவங்க போலீஸு, இப்போ வந்து புதுசாக வந்து கைது பண்ணி கதை சொல்கிறாங்க. அவங்க ஃபாலோ பண்ணாமையாக இருந்திருப்பாங்க. விசாரணை வந்து ஒவ்வொருத்தரும் காவலில் எடுத்து விசாரிக்கும் போது அவங்களுக்கு கிடைக்கிற க்ளூ மூலமாக அவங்கள வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்திருப்பாங்களா? காவல்துறை நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ ஈஸியாக எடை போட்டுற முடியாதுல்ல. அவங்களும் ஃபாலோ பண்ண, இன்னும் எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமா? அதே அஸ்வத்தாமனை வந்து அவர் ஃபாலோ பண்ணாமையாக இருந்திருப்பாங்க. ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு அந்த பிரைமா ஃபேஸஸ் இருக்குதுன்னு முகாந்திரம் இருந்தால் தானே கைது செய்ய முடியும். ஏன்னா எல்லாருமே சொசைட்டியில் முக்கியமான ஆளாக இருக்கிறான், கட்சி பதவியில் இருக்கிறான், அட்வொகேட்டாக இருக்கிறான். இப்படி இருக்கும்போது அப்போது இவங்க ஃபாலோ பண்ணி கன்க்ளூஷன் வந்த பிறகு தான் கை வைக்கிறாங்க மேலே. அப்போ அதுக்கு போய் ஒரு மாதமாக பண்ணவே இல்லை, இப்போ பண்ணுறாங்க, ஏன் முதலே பண்ணல? அருள் என்ற வழக்கறிஞர் கொடுக்குற தகவல் காவலில் எடுத்து விசாரித்து அவர் கொடுக்குற தகவல் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அஸ்வத்தாமனை கைது பண்ணுறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவங்க தந்தையாரை கைது பண்ணுறாங்க. அப்போது இங்கே வந்து காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டான போயிட்டுருக்கு. நீங்கள் போகிற போக்கில் நீங்கள் எல்லாரும் கேட்குற கேள்விக்கெல்லாம் போய் சொல்லியிருக்க முடியுமா? எல்லாரும் கேட்குற கேள்வி நியாயமாக தான் பேசலாம். ஒரு மாதமாக பண்ணலன்னு கேட்டால் ஒரே நாளில் எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா? இப்போ அடுத்த கட்ட கூட வேறு யாராவது விசாரணை வளையத்தில் வரலாம். இப்போ அவங்க தந்தையாரை கூப்பிட்டு விசாரணை பண்ணுறாங்க, லாக்கல் வந்து எடுத்து விசாரணை பண்ணாங்க. அவர் தகவல் சொல்கிற அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வு போகலாம் இல்லையா? எவ்வளோ இது வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் நடவடிக்கை வந்து போகிற போக்கில் அடிச்சு விட்டு கேள்வி கேட்டு போயிட்டே இருக்க முடியாதுமா. இது ஒரு அறிவார்ந்த வேலை. அது அறிவுபூர்வமான புலனாய்வுன்றதே மிகப்பெரிய ஒரு வந்து அதை வந்து ஜனம் வந்து அப்டேட் கொடுத்துட்ருக்க முடியாது. இப்போ பலரும் எதிர்பார்க்கறது அதுதான். நான் என்ன அப்டேட் கொடுக்க முடியும்? டெய்லி போலீஸ் வந்து என்ன கேட்டால் நாங்கள் இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம், நாங்கள் இவரை பிடிக்க போகிறோம் அவரை பிடிக்க போகிறோம் சொல்லிட்டா இருக்க முடியும்? அது வந்து தப்பு. இவங்களுக்கு அதில் அடிப்படை நாலேஜே இல்லைன்னு அர்த்தம், அறிவே இல்லைன்னு அர்த்தம். காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்குது. சும்மா நம்ம போய் உட்காந்துக்கிட்டு மீடியாவில் போய் உட்காந்துக்கிட்டு நம்ம முக்கிய புள்ளியை பிடிக்கலாம் சொல்கிறது இதெல்லாம் வந்து திசை மாற்றுற வேலை தான். உண்மையான நடவடிக்கை வந்து நேர்மையான நடவடிக்கை அவங்க எடுத்துருக்காங்க. என்னுடைய பார்வைக்கு தோணுது. தொடர்ந்து நின்றுக்கிட்டே இருக்க இந்த வழக்கில் நிறைய பேர் வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் கேஸ் வந்து முடிகிற மாதிரி தெரியல. சம்போ சிந்தில பிடிச்சாதான் கேஸ் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சம்போ சிந்தில வந்து இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது, அவருடைய ஃபோட்டோ கூட எதுவுமே இல்லைன்னு சொல்லப்படுது இல்லையா? இப்போ இதுக்குள்ளே இன்னொரு ஆஸ்பெக்ட் ஒன்று வருது. சில பேருக்கு இந்த மாதிரியான ஒரு கேள்வியும் இருக்குது. என்னென்னா, யாருமே பார்த்தது இல்லாத ஒருத்தர் வந்து இதுக்கு காரணமாக இருப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது கேஸ் ஒருவேளை திசை திருப்பப்படுதோ, யாருமே பார்த்ததுல ஒருத்தவங்களை சொல்லி அவங்கள தேடுற மாதிரி ஒரு கேஸ் வந்து திசை திருப்பப்படுது. இந்த கேள்வி வந்து இந்த வழக்கு முடியும் போது தெரியுமா? இந்த கேள்விக்கு பதில் வந்து வழக்கு தான். நம்ம எல்லாருமே நம்ம பேச முடியாது. இந்த வழக்கு முடியும் போது நம்ம சந்தேகங்களை வளர்த்துக்கிட்டே போயிட்டே இருக்க முடியாது. சந்தேகக்கோடு சந்தோஷக்கேடுன்னுவாங்க, சரிங்களா? இது நம்ம வந்து கேட்டால் ரொம்பவும் நம்ம வந்து ஆழமாக சந்தேகத்தையும் நம்ம ஆழமான சந்தேகமாக கொண்டு போக முடியாது. வழக்கு முடியும் போது தெரிய தான் போகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் பெருசாக வந்து மூடி மறைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த கட்ட நகர்வு வந்து இப்போ இந்த நாகேந்திரனோடு நிற்குமா இல்லை அதை தாண்டி கடந்து போகுமான்னு இருக்கு இல்லையா? அதில் இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க சம்போ சிந்திலுடைய ஃபோட்டோவே இல்லைன்னு சொன்னீங்கல்ல. அதெல்லாம் இந்த மாதிரியான காலத்தில் வந்து ஃபோட்டோ இல்லைன்னா வந்து ஒரு வெளிப்படையான தகவல் வேணால் சொல்லலாம், அவருடைய ஃபோட்டோ இல்லைன்றது சொல்லலாம். எங்கேயாவது ஒரு பதிவு இல்லாமலாம் இருக்காது. இந்த காலத்தில் முடியுமா? இந்த நவீனமயமான காலத்தில் வந்து அவர் பதிவு எங்கேயுமே இருக்காது, அவர் ஃபோட்டோ எங்கேயுமே இருக்காதா? ஒரே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும்தான் பரவிட்டு வருது. அதை தவிர்த்து வேற எந்த விஷயமும் அதை வச்சு இருங்க. ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சு நீங்கள் என்ன இன்னைக்கு என்ன உலகம் நீங்கள் சொல்லுங்கள்.
டிஜிட்டல் உலகத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு நீங்கள் வந்து எத்தனை வயசாக காட்டணும் அந்த ஃபோட்டோ. ஒரே ஒரு ஃபோட்டோ இருந்தால் சின்ன குழந்தையில எப்படி இருப்பார், 70 வயசில் எப்படி இருப்பார்ன்றதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். உட்காந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து இன்றைக்கி வந்து ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் அந்த வகையில் நம்ம வந்து அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. தொடர்ந்து எங்ககிட்ட நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.